காவலர் திரு கருணாநிதி அவர்களே, திரு நடராஜன் அவர்களே, நட்பு பாராட்டி வந்து அமர்ந்திருக்கும் மற்றும் தமிழ்நாடு கிராம வங்கி அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ், யூனியன் வங்கி பணியாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வருடம் இதே மாதிரி கோயம்புத்தூரில் ரொம்ப சிறப்பாக ஸ்டேட் கான்ஃபரன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருந்தாங்க. இந்த வருடமும் கோயம்புத்தூர் மண்டலத்திலேயே நெல்லை சீமையை தேர்வு செஞ்சதுக்கு முதல்ல மிக்க நன்றி. கோயம்புத்தூர் மண்டலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வைப்ரன்ஸ் பிஸ்னஸ் தரப்பில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த மண்டலம் தொடர்ந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இல்லாட்டி பொதுவாக எல்லாமே பவர் சென்டர் வந்து சென்னை தான், அதனால் எதெடுத்தாலும் சென்னையில் நடக்கும். இந்த முறை எல்லாம் கோயம்புத்தூர் மண்டலத்தில் மற்ற பல இடங்களில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதற்கு நிர்வாகிகளுக்கும் திரு கருணாநிதி சார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு லீவு நாளில் 450 பேரை கூட்டி, அதுவுமே ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து வரவழைச்சி இப்படி அமைதி காத்து அனைவரும் இங்கேருந்து போகிறப்போ ஒரு பல நல்ல செய்திகளை கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கீங்களோ ஒரு விதத்தில் நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. ஏன்னா இட்ஸ் அபவுட் த சாய்ஸ் வாட் யூ டூ வித் யுவர் டைம். அது அந்த ஒரு டைமுங்கிறது ஒரு லிமிட்டட் quantity available with each individual, which is equally distributed for everyone. So the choice we exercise in life, that's very important. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கே அமர்ந்திருக்கு இந்த பொழுது இங்கே வந்து எல்லாரு கூடயும் செலவிடுறதுக்கான ஒரு சாய்ஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியபிள் சாய்ஸ். சென்ற வருடம் சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மேடையில் கோயம்புத்தூரில் கிடச்சது. ஸோ அது ஒரு ரீகேப் மாதிரி ஒரு நிமிடம் அதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா மேடையில் பேசிய 4-5 பேர் வந்து தொடர்ந்து வரலாற்றை பற்றியும் வரலாற்றின் முக்கியத்துவத்தை பற்றியும் அது எப்படி நம்மளால் மறக்கப்படுகிறது என்பதை பற்றியும் பேசிட்டு போனதுனால இட்ஸ் ஆப்வியஸ்லி மை டியூட்டி டு டச் அப் ஆன் த ஹிஸ்ட்ரி. திஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தட் they talk about, ரிசர்வேஷனுங்கிறதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். பிரிட்டிஷ் காலத்தில் அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஆங்கில சொல் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். சமுதாயத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுங்கிறது தான் அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். வரலாறு ரீதியாக பார்த்திங்கன்னா மன்னர்களுமே இதை செஞ்சுருக்காங்க. மைசூர் மன்னர்லேருந்து, திருவாங்கூர் சமஸ்தான மன்னர்லேருந்து, கோலாப்பூர் மன்னர்லேருந்து வரலாற்றில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். மன்னர் ஆட்சிக்கு கீழே வேலை செய்கிறதுக்கே வந்து அந்த காலத்திலேயே இந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இந்த வேலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்வேஷன் பாலிசி அப்போவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் manifested over a period of time depending upon the evolving scenario in the society. This reservation manifested into many things. ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அவசியம் தனித்தனியாக பிரித்து தான் பேசணும். ஏன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வந்து இருந்த சூழ்நிலைகள் வேறு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற சூழ்நிலைகள் வேறு.
But at the same time, we need to acknowledge the reality that there was a requirement of affirmative action or reservation since time immemorial. That requirement was there. அதை வந்து எல்லாருமே பல நேரங்களில் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. Whether it was recognized administratively or it was recognized in the society through social reformers, but it was recognized. So pre-independence பற்றி இப்போ I am not going to elaborate much. அது மீண்டும் ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி இருக்கும். ட்ரை சப்ஜெக்டு, போர் அடிச்சிரும். அப்புறம் நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாக்கும் ஃபேஸ்புக்குக்கும் போயிடும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டச் அபவுட் திஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு 1979க்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல, இப்போ எப்படி தலைவர் சொன்னாரோ தமிழ்நாட்டில் 100 வருடத்தை முன்னாடி இருந்தே இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. எஸ், பிகாஸ் தமிழ்நாடு வாஸ் ஆல்வேஸ் ஹேவிங் தட் ஃபோர்சைட். இட் ஹேட் பெட்டர் அவேர்னஸ். நாளை என்ன நடக்க போகுதுங்கிறத இன்றையே யோசிக்கிற ஒரு தன்மை, இதெல்லாம் இருந்ததுனால இட் வாஸ் தேர். பட் அஸ் அ கண்ட்ரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இஃப் ஐ ஸ்பீக், 1979க்கு அப்புறம் அவர் சார் சொன்ன மாதிரி மண்டல் கமிஷன், மொரார்ஜி தேசாய் பீரியடில் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு, மொரார்ஜி தேசாய் பதவி இழந்ததுக்கப்புறம் மண்டல் கமிஷன் கிடப்பில் போடப்பட்டு, மீண்டும் சமூக நீதி காவலர் விபி சிங் காலகட்டத்தில் அதை மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட்டு, முதல் முறையாக ஒரு ரெக்கக்னிஷன், அந்த ரெக்கக்னிஷன் மூலமாக தான் இந்த ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது ஃபார்மலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை தலைவர் சொன்னார். அது வந்து இன்டர்வென்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி இன்டு a social solution given by executive. சட்ட ரீதியாக பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறப்போ ஜுடிஷியரி வந்து அதில் தலையிட்டு, யூ கேன் கால் இட் அஸ் லாஸ்ட் இயர் ஈவன் ஐ ஹட் said it's an adventurism that was by the judiciary. இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட் வந்து 1992ல் அது ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் for the first time caste became an indicator of social backwardness. முதன் முறையாக வரலாற்றில் சட்ட ரீதியாக caste வந்து ஒரு சோஷியல் இண்டிகேட்டர் ஆஃப் பேக்வர்ட்னஸ், பிற்படுத்தப்பட்டதுக்கு வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ், அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுலேயே வந்து சில பிரச்சனைகளையும் சேர்த்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ தட் இட் வாஸ் கெப்ட் அலைவ், ஈவன் டில் டுடே இட் இஸ் அலைவ். இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று வந்து வேலைக்கு சேர்றது மட்டும்தான் ரிசர்வேஷனு, அதுக்கப்புறம் ப்ரமோஷன்லலாம் ரிசர்வேஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். அது இன்னியும் இருந்துக்கிட்டே தான், கான்ட்ரவர்ஷியாகவே இருந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப சிக்கலான விஷயம். இதை பற்றி நான் கிடைக்கிற வாய்ப்புலெல்லாம் பேசிகிட்ருக்கேன். தலைவரும் பல இடங்களில் இதற்காக போராடி இருக்கார். பட் இது ஒரு வங்கி சார்ந்த சங்கமோ இல்லை ஒரு சம்மேளனமோ இல்லை ஊழியர்கள் சார்பாவோ எடுத்து ஜெயிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் அகெயின் டீப்லி பொலிட்டிக்கல். அந்த விஷயம் வந்து இந்த க்ரீமி லேயர். $7,99,999 நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ். என்னைக்கு நீங்கள் ஒரு $2 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு $8,01,000 சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் கிடையாது. இந்த ஒரு கர்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி வித்
பேக்வர்ட் கிளாஸஸ். வேறு எந்த ஒரு ஜாதி ரீதியான அமைப்போ இல்லை சமய ரீதியான அமைப்போ எதுலேயுமே இல்லாமல் இருந்த ஒரு புது விஷயத்தை புகுத்துனதே இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். அதை யாரும் டச் பண்ணவும் விரும்பலை. அது 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ஆகி 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ஆகி அது அப்பப்போ போராட்டம் நடத்தி அந்த 8 லட்சத்தை அடுத்து 10 லட்சத்துக்கு நம்ம போராடுறதுக்குள்ளே அந்த காலகட்டத்தில் அது மீண்டும் ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் போய் நிற்குது. இந்த க்ரீமி லேயருங்கிறது ரொம்ப டைசி இஷ்யூ. இதில் கிளாஸ் ஏ எம்ப்ளாயீஸ்க்குன்னு அதில் வேறு ஒரு தனி செக்ஷன். அதில் ஒரு கன்ஃபியூஷன் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் இன் கிளாஸ் ஏ ஆர் ப்ரமோட்டட் டு கிளாஸ் ஏ ஃப்ரம் அ கிளாஸ் பி கேடர். அதாவது ஒரு கிளர்க்காக இருந்து ஆஃபீஸர் ஆகிறவர், அது ஒரு சொல்கிறேன் பேக்வர்டு கிளாஸ்லேயே இத்தனை பிரிவுகள், இப்படியெல்லாம் கொண்டு பல குழப்பங்களோடு இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு கூகுள்லையோ சாட் ஜிபிடியோ கேட்டு பாருங்களேன், எத்தனை பேருக்கு ஓபிசி கேட்டகரியில் எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் வேலையில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சு அப்படின்னு சும்மா போடுங்க. அது ஒரு 2000 பேரை சொல்லும். யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டு, பிஎஸ்ஆர்பி, அப்படி இப்படின்னு அதுவே சொல்லும். சாட் ஜிபிடிக்கு இப்போ நிறைய தெரியுது. ஸோ அது சொல்லும் இத்தனை பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் ஓபிசி சர்டிஃபிகேட் க்ரீமி லேயரில் இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சுமே வேலையில் சேர்றதுக்கான பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு. This is one serious issue which I think all of us will have to address together. இது ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், சாதாரண விஷயம் கிடையாது. திடீர்னு இன்றைக்கி நாளைக்கு நடந்து முடிகிற விஷயமும் கிடையாது. ஸோ let us understand that we are one community where you will become out of the community the day you start earning certain level of income. இந்த விஷயத்தை நம்ம கட்டாயம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஒரு முழு தலைமுறையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிற நம்மளுடைய தலைவர் கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு இந்த பிரச்சனை கேரி ஓவர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கிற ஒரு தலைவர். இது மாதிரி எல்லா தலைவர்களும் இதை பற்றி யோசித்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை, ஆசை, விண்ணப்பம். இப்போ இது ஒரு பக்கம் பழைய கதைகள் இருந்தாலும், ஏன்னா வருத்தப்பட்டிருந்தாங்க, கார்த்திக் கூட வருத்தப்பட்டார், இப்போலாம் யாருமே இந்த புக்கெல்லாம் படிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை, நம்ம தான் இன்ஸ்டாக்கும் ஃபேஸ்புக்குக்கும் மாறிக்கணுமே தவிர புக்கு படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி என்ன ஆகும்? வி மே பி லெஃப்ட் அவுட், தட்ஸ் ஆல். எப்படி கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் லெஃப்ட் அவுட் ஆகிட்டாங்களோ அது மாதிரி வில் பி லெஃப்ட் அவுட். ஸோ இட் இஸ் பெட்டர் வி ஸ்விட்ச் ஓவர் டு த tactics of or habits of new generation so that we remain relevant to the new generation. அடுத்த தலைமுறைக்கு நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா probably we will have to switch over to these new methods so that we will remain connected, we will remain grounded. இப்போ இந்த இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணார். 69% ரிசர்வேஷன் which has put into the 9th schedule of the constitution. எங்கேயுமே வரலாறில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 9th schedule தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை enacted as part of that so that it is not subject to judicial review at a subsequent point of time. யாராவது ஒருத்தன் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு சப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயம் if you put something into the 9th schedule of the constitution. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்திலேயே 94லேயே சிறப்பாக அதை யோசித்து செஞ்சு, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த நேம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஏன்னா பாரபட்சமாக ஒருத்தர் சார்பாக யாரையும் நான் பேச விரும்பலை. அனைத்து அரசியல் தலைவர்களுமே ஏதோ ஒரு விதத்தில் they have contributed to the betterment of the society. ஸோ ஒருத்தர் நல்லா பண்ணாங்க, இன்னொருத்தர் நல்லா பண்ணல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க சுயநலத்தை தாண்டி கொஞ்சம் நல்ல பொதுநலமும் பண்ணியிருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு விதத்தில் சுயநலமாக இருந்திருக்கலாம், பட் அந்த சுயநலத்தை தாண்டி பொதுநலத்துக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் கிவிங் கிரெடிட் ஆர் டேக்கிங் த நேம்ஸ் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் லீடர்ஸ்.
இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 102வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2018 ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் has been made as a constitutional authority. இவ்வளோ நாளே வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் வந்து அன்லைக் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் கமிஷன், it did not have a statutory protection. It was only in an advisory capacity. ஆனால் 2018வது வருடத்தில் 102வது அமெண்ட்மெண்ட் மூலமாக it has become a constitutional authority. When you say constitutional authority, the parliament is subject to that, their advices, their references. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட், ஒரு பெரிய வெற்றி. கருணாநிதி சாரி மாதிரி பல ஓபிசி கம்யூனிட்டிக்காக போராடிட்டு இருக்கிற பல தலைவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை வந்து இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி எந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைக்கணும், பேச வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், தீர்மானங்களை நிறைவேற்ற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது மூலமாக இனிமேல் வந்து செஞ்சுக்கலாம். கடந்த 8 வருட காலங்களில் மிக பெருசாக சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை தலைவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பட் என்னுடைய அறிவுக்கு தெரியலை இது வரைக்கும். அப்பாற்பட்டு ஏதாவது நடந்திருக்கலாம். பட் we feel that compared to the other constitutionally authorized or empowered commissions who are doing or rather leveraging that to the fullest, நம்ம வந்து இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இதுக்கப்புறம் 105வது அமெண்ட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஓபிசிக்காக வந்து உட்காந்துருக்கோங்கிறதுனால சொல்கிறேன். மற்ற ஃபோரம்ஸில் இதை பற்றி பேச முடியாது. இந்த பர்டிகுலர் ஃபோரமில் இதை பற்றி பேசினா நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஜென்ரலாக வந்து அப்படியே மேலோட்டமாக பெரிஃபரலாக சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிடுறோம். இந்த 105வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஜாதி அதர் பேக்வேர்ட் கிளாஸஸில் வரும் அப்படிங்கிற டெசிஷன் வந்து 2021 டிசம்பர் வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நோட்டிஃபை பண்ணணும். ஒன்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நோட்டிஃபை which caste will come under backward classes, other backward class. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து அந்த அட்டானமியை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டிசைட் which caste will fall under OBC. ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ அகெயின் இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த மாதிரி சங்கங்களும் சம்மேளனங்களும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணும். பிகாஸ் மெனி பீப்புள் ஹேவ் பின் லெஃப்ட் அவுட் இன் த ப்ராசஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு ஹை லெவல் கமிட்டி ஆன் டெமோக்ராஃபிக் சேஞ்சஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் பிரபாகர் நவலேக்கர்னு சொல்லி ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் சென்சஸ் கமிஷனர் ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர்ஸ். ஏன்னா கடந்த 100 வருஷத்துலையோ இல்லை ஈவன் 50 வருஷத்துலையோ பல டெமோக்ராட்டிக் சேஞ்சஸ், டெமோக்ராஃபிக் சேஞ்சஸ்னால் எந்த மாதிரி ஆளுங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். சென்சஸ் கிடையாது. இந்த ஹை லெவல் கமிட்டி வந்து போய் பார்ப்பாங்க என்ன நடக்கு ஏது நடக்கு. இப்போ என்னோடய ஊர் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த 50 வருட காலத்தில் வந்து நான் பல மாற்றங்களை பார்த்துட்டேன். எங்கள் ஊரில் வந்து 2 பிராமண குடும்பங்கள் இருந்தது. என்னோட 15-16வது வயசில் அவங்க ஊர் விட்டு போயிட்டுட்டாங்க. என்னோடய ஊரில் வந்து பானை செய்கிற குயவர்கள் குடும்பம் 3 குடும்பம் இருந்தது. அது என்னுடைய 17-18வது வயசு காலகட்டத்தில் அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. எங்கள் ஊரில் 7 வண்ணான்கள் இருந்தார்கள் குடும்பத்தோடு. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி போனப்போ யாருமே இல்லை. அந்த 7 குடும்பங்களுமே அந்த தெருவில் இல்லை. ஸோ தேர் இஸ் அ demographic change in the society.
பெரிய மாற்றங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், ஆனால் தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம். இப்போ unless somebody is going to go deep into that, create a database of how this change has happened right around us. நம்ம போராடி வாங்கிற எல்லா உரிமைகளுமே வந்து சில நேரத்தில் யாராலையும் அனுபவிக்க முடியாமையே போகலாம். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஒரு உரிமையை பெறுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த கம்யூனிட்டியே காணாமல் போயிடுச்சு. நீங்கள் யாருக்காக போராடி அதை ஜெயிச்சு கொடுத்தீங்க? தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த டெமோக்ராஃபிக் சேஞ்சை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு கீழே இந்த ஒரு இப்போ இந்த மாதிரி அரசாங்கம் வந்து பல மாற்றங்களை கொண்டு வர்றப்போ தலைவர் மாதிரி ஆளுங்க எப்படி இப்போ சொல்லிகிட்டு இருந்தார், பட்ஜெட்டுக்காக நான் போய் எவ்வளோ நிதி பிற்படுத்தப்பட்டவருக்காக கொடுக்கணுங்கிறத போய் நான் பேசுவேங்கிற மாதிரி இந்த எல்லா ஃபோரம்ஸ்லையுமே போய் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி உரிமைகளை மாற்றணும் அப்படிங்கிறத கட்டாயம் பேசி கால மாற்றங்களுக்கு ஏற்ப அது மாதிரி நம்மளுடைய உரிமை மாற்றங்களையும் வந்து வாங்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்படி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பொதுவாக வந்து அதர் பேக்வேர்டில் அந்த அதருங்கிறது எப்போவுமே எனக்கு ஒரு 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 அன்அக்செப்டபிள் வேர்டாகவே இருக்குது. ஏன் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்னு எனக்கு புரியல. பட் லெட் மீ யூஸ் தட். ஓபிசி கம்யூனிட்டியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தான் உரிமைகளை பெறணும். அது வந்து இட் இஸ் லைக் தட் ஓன்லி. அது ஒன்றும் மாறவே மாறாது. There may be certain communities who do not require. Even நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, at the time of independence, Jains said, we don't want to be considered minorities. அங்கே இருக்கிறதே 1% கூட இல்லை, but they said, yes, we don't want to be considered as minorities. So there may be some communities who feel that தேவையில்லாமல் எதுக்கு போய் சொசைட்டியிலிருந்து சில பெனிஃபிட்ஸை நம்ம எடுத்துக்கணும், when we are well off or when we are forward, ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சில கம்யூனிட்டிஸ் இருக்கலாம். சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஆல்ரெடி டவுன் ட்ராடன், தே ஆர் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் சொசைட்டி, கவர்மெண்ட்டோட டேட்டா பேஸும் அதை ப்ரூவ் பண்ணுதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சில பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாங்க. இன் நார்மல் கோர்ஸ் அஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி த சிஸ்டம் டேக்ஸ் கேர் ஆஃப் தட். ஆனால் இந்த இன்பிட்வீன் இருக்கிற வி ஆர் கால்ட் அஸ் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட். நீங்கள் இந்த வார்த்தைகளை வந்து கூர்மையாக கவனிக்கணும். பேசிக்கலி பேக்வேர்ட் கிளாஸஸ் யாருன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட். படிப்புமே வந்து ஒரு பேக்வேர்ட்னஸ் இருக்குது இந்த சமுதாயத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து போராடி 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 மட்டும்தான் உரிமைகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒன் சைட் தே டோன்ட் வாண்ட், தே ரெலிங்க்விஷ். The other side, they get it in normal course because of the system which is taking care of them. But in the in-between people வந்து you have to. அதனால் ஒரு தடவை நீங்கள் வந்து படித்து அட்மிஷன்ஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் இதெல்லாம் கிடச்சிருச்சு, இல்லை எனி அட்மிஷன் ஃபார் தட் மேட்டர், இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நார்மல் டெண்டன்சி என்னன்னா டு ஃபர்கெட் the difficulties, the challenges, the struggles, whatever the leaders faced, அதையெல்லாம் சர்வசாதாரணமாக மறந்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடும். திருப்ப எப்போ நம்மளுடைய குழந்தைகள் வளர்ந்து அவங்க வேலைக்கு போகிறாங்களோ அப்போ விழிக்கிறோம், அடாடடா இதெல்லாம் பார்க்காம விட்டோமே, பிகாஸ் ஆஃப் திஸ் தோ ஐ பிலாங் டு அ பேக்வர்ட் கிளாஸ் ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் தீஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ரியலைஸ் பண்ணுறோம். So this is a continuous struggle, friends. My appeal to all of you would be that whenever there is a call from the leader, please be present. உங்களால் அங்கே வந்து சித்தாந்த ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ இல்லை பண ரீதியாகவோ எந்தவித சப்போர்ட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ப்ரெசன்ஸையும் அங்கே வந்து காட்டுறப்போ இந்த மாதிரி போராளிகளுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. என் பின்னாடி 1000 பேர் நிற்கிறான், அந்த 1000 பேருக்காக நான் என்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து இந்த மாதிரி தலைவர்களுக்கு கிடைக்கும். ஸோ மை ஒன்லி அப்பீல் பிஃபோர் ஐ கன்க்ளூட் வில் பி தட்
please stand behind such tall leaders who are actually fighting for every small right of ours. Thank you so much.